Hello viewers, welcome to Be a Book. This is Mohana Lohanathan. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல பார்ட் 1 அதாவது டிவிசிபிலிட்டி ரூல் பத்தி பார்த்தோம். இன்னைக்கான கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம்ல பார்ட் 2 யூனிட் டிஜிட் தியரம் தான் பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டிவிசிபிலிட்டி ரூலுக்கான வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கான கிளாஸ்ல நம்பர் சிஸ்டம்ல யூனிட் டிஜிட் தியரம் பார்க்க போறோம்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் தியரமோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நார்மல் கால்குலேஷன்ல சால்வ் பண்ணா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். அதை எப்படி ஷார்ட்டா போடுறது, எப்படி ஈஸியா சால்வ் பண்ண முடியும், அந்த கொஞ்சம் டைம்குள்ள சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் தியரம்ல என்னென்ன டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடிஷன் டைப், அடுத்து சப்ராக்ஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், பவர் மெத்தட் அண்ட் மிக்ஸ்டு மெத்தட்ஸ்னு இருக்கு. ஸோ இந்த 5 டைப்ஸ்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல காமனா என்ன பண்ணிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடிஷனையும் சப்ராக்ஷனையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனையுமே சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா பவருக்கு எப்படி போடணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுல என்ன மிஸ்டேக் ஆகும்னு பாத்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பரா தெரிஞ்சுக்காம பவர் மெத்தட்க்கு போகும்போது அண்ட் மிக்ஸ்டு போகும்போது உங்களுக்கு எரர் வர பாசிபிள் இருக்கு. ஸோ அதனால நீங்க பவர் அண்ட் மிக்ஸ்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த 3 ஃபர்ஸ்ட் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பவர் அண்ட் மிக்ஸ்டு மெத்தட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடிஷன். Find the unit digit of 86 plus 72 plus 63 plus 55. அதாவது இந்த வேல்யூவோட யூனிட் டிஜிட் கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது யூசுவலா எல்லாருக்குமே தெரியும். கடைசி இலக்கம் தானே கேக்குறாங்க. இது நார்மல் கால்குலேஷன்ல போடுங்களேன். 86 72 63 55. ஸோ இப்போ ஆட் பண்ணுமா? எல்லாமே அடிஷன் தானே. ஆட் பண்ணும்போது 6 plus 2 என்னது 8, 8 plus 3 11, 11 plus 5 16. அப்ப 6 இங்க வந்துரும், 1 கேரி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க பண்ண ப்ராசஸ்ல பார்த்தா தெரியும். இந்த எல்லா நம்பர்ல இருக்கக்கூடிய யூனிட்டை மட்டும் நான் தான் ஆட் பண்ணிட்டு அந்த வர ரிசல்ட்டோட யூனிட் என்னவோ அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சரா இருக்கும். ஸோ எதுக்கும் ரிமைனிங் இருக்கிறதையும் சால்வ் பண்ணுங்க. அப்போ 1 plus 8 9, 9 plus 7 16, 16 plus 6 22, 22 plus 5 என்னது 27. அப்ப 276 வருது. ஸோ இதோட ஆன்சர் 276. அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த யூனிட் டிஜிட். அப்ப இந்த ஆன்சரோட யூனிட் டிஜிட் என்ன 6. ஸோ இதுக்கு நீங்க இந்த ஹோல் கால்குலேஷனையும் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எல்லா நம்பர்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 16 வருதா? அப்போ இந்த வர ரிசல்ட்லயே இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ரிமைனிங்க விட்டுருங்க. ஸோ இப்படிதான் நீங்க அடிஷனுக்கு சால்வ் பண்ணும். ஒன் மோர் கொஸ்டின் பார்க்கலாமா? சேம் டைப்ல ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 48 பிளஸ் 53 பிளஸ் 64 பிளஸ் 72. அப்ப நான் எதை மட்டும் ஆட் பண்ணும்? 8 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 2 யூனிட் டிஜிட்ஸ். ஒவ்வொரு நம்பர்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 8 பிளஸ் 3 11, 11 பிளஸ் 4 என்ன 11 பிளஸ் 4 15, 15 பிளஸ் 2 15 பிளஸ் 2 என்ன வரும்? 17 வரும். 17 வந்துச்சுன்னா எனக்கு தேவை கடைசி டிஜிட் மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 7. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன். சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம், அடுத்து 3 நம்பர்ஸ் கொடுத்திருந்தா எப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 59 மைனஸ் 22. அப்போ 59 மைனஸ் 22 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. ஸோ அப்ப 5ல இருந்து 2 போச்சுன்னா 3. ஆன்சர் 37. பட் எனக்கு தேவை யூனிட் டிஜிட் மட்டும்தான். இந்த ரிசல்ட்டோட யூனிட் டிஜிட் என்னது 7. ஸோ இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நீங்க கொடுத்திருக்க நம்பர்ஸோட யூனிட் டிஜிட்டை மட்டுமே இந்த ஆப்ரேஷன் பண்ணாலே யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்ப எல்லாருக்குமே இன்னொரு டவுட் வந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் லார்ஜர் நம்பர், அதுல இருந்து செகண்ட் இருக்க நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து ஸ்மாலரா இருக்கு. இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. மைனஸ் பண்ணும்போது எனக்கு 7 வந்துடும். இதுவே 16
2 மைனஸ் 29 இப்படி வந்தா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்மல் கால்குலேஷன்லயே போடுங்களேன். என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து 1 எடுத்துப்பீங்களா? அப்ப இது 5 ஆயிடும். இது 12 ஆயிடும். 12ல 9 போச்சுன்னா என்னது வரும்? ரிமைண்டர் 3 வருமா? அடுத்து 5ல 2 போச்சுன்னா 3 33ன்னு வருமா? அப்ப யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? 3 வந்திருக்கா? சோ இந்த ப்ராசஸ இப்படி கன்டின்யூ பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் 2 மைனஸ் 9 என்னன்னு பாருங்க. 2 மைனஸ் 9 என்னது? -7ஆ? சோ இந்த மாரி ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இதோட ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 10 ஆட் பண்ணா என்ன வந்துரும்? 3 வந்துருமா? சோ இந்த மாரி நீங்க சால்வ் பண்ணாலே எனஃப். புரிஞ்சுச்சுங்களா? இல்லன்னா எடுக்கும்போதே ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் செகண்ட் நம்பர விட கம்மியா இருக்கு அப்படின்னா, எடுக்கும்போதே 12ஆ கன்சிடர் பண்ணிட்டு எடுங்க. 10 ஆட் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா, மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷன்லயே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு பார்க்க போறோம். அடுத்து 3 டிஜிட்ஸ் குடுத்திருந்தா எப்படி? 34 இன்டு 43. சோ இப்ப இத நார்மலா நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. 4 3s என்னது? ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிபிள் பண்ணுவீங்களா? 4 3s 12. அப்ப கேரி 1 ஆகும். அப்ப 3 3s 9 பிளஸ் 1 10. அடுத்து 4 ஆலங்குமோ 4 4s 16. ஒரு பிளேஸ் விட்டுட்டு தான் 6 போடுவீங்க. 1 கேரி பண்ணுவீங்க. சோ 3 4s என்னது? 12 பிளஸ் 1 என்ன? 30. So answer 2 6 4 1. So இப்போ இதோட யூனிட் டிஜிட் என்னது? 2 தானே? சோ இந்த ஹோல் ப்ராசஸையும் நீங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. குடுத்திருக்க நம்பரோட யூனிட் டிஜிட்க்கு மட்டும் அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அப்ப மல்டிப்ளிகேஷன் தானே? அப்ப 4க்கும் 3க்கும் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 3s என்ன வரும்? 12 வருமா? வர ரிசல்ட்ல யூனிட் டிஜிட்ட மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி என்ன இருந்தாலும் விட்டுருங்க. அப்ப ஆன்சர் 2 for this question. Your next question, find the unit digit of 57 into 64 into 54. So இது அங்க பார்த்த அதேதான். அப்ப 57 into 64னா இதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வரும்? ஃபர்ஸ்ட் எல்லா நம்பர்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 7 4s என்ன வரும்? 28 வருமா? 28 வருதுன்னா இதோட ஆன்சர் எதுல எண்ட் ஆகும்? 8ல தான் எண்ட் ஆகும். யூனிட் டிஜிட் கண்டிப்பா 8ஆ இருக்குமா? உங்களுக்கு இன்னும் புரியணுங்கிறதுக்காக இதுக்கான ஹோல் கால்குலேஷனை போட்டுட்டே நம்ம பார்க்கலாம். சோ அப்ப 57 into 64னா ஃபர்ஸ்ட் 4ஆல மல்டிபிள் பண்ணுவீங்களா? 7 4s 28 8 ரிமைண்டர் 2 5 4s 20 பிளஸ் ஒரு 2 22ன்னு வரும். அடுத்து 7 6 என்ன வரும்? 42. அப்ப 2 4 கேரி ஆகும். அடுத்து 5 4s 5 6 30 30 பிளஸ் ஒரு 4 34ன்னு வந்துரும். அப்ப ஆன்சர் 8 4 6 3ன்னு வருதா? இப்ப இதோட எதை நீங்க மல்டிபிள் பண்ணுவீங்க? இது 54 மல்டிபிள் பண்ணுமா? 4 8 into 54. அப்ப ஃபர்ஸ்ட் 4 இல்லனா 8 4s 8 4s 32. அப்ப 2 வரும். கேரி 3 ஆகும். அப்ப 4 4s 16 பிளஸ் ஒரு 3 19க்கு 9 1 கேரி ஆகும். 6 4s 24 24 பிளஸ் 1 25க்கு 5 1 கேரி ஆகும். சாரி 2 கேரி ஆகும். 3 4s 12 12 பிளஸ் ஒரு 2 14. அடுத்து 5 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0. 5 8s 40க்கு 0 ரிமைண்டர் 4 வரும். 4 5s 20 பிளஸ் ஒரு 4 24க்கு 4 ரிமைண்டர் 2 வரும். 6 5s 30 30 பிளஸ் ஒரு 2 32க்கு 2 ரிமைண்டர் 3 வரும். 3 5s 15 பிளஸ் ஒரு 2 3 18 வரும். ஸோ இப்போ ஆன்சர் 9 9 6 9 1 வருதா? ஸோ இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன யூனிட் டிஜிட் வருது? 2 வருதுங்களா? ஸோ இது இவ்வளோ கால்குலேஷன் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸா சொன்ன மாதிரியே தான் எல்லா நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 7 4s என்னன்னு வரும்? 7 4s 28 வருமா? 28னா எதால எண்ட் ஆகுது? 8ஆல தானே எண்ட் ஆகுது. இப்போ 8ஆல எண்ட் ஆகுது. இந்த ரெண்டுக்கும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த வர யூனிட் டிஜிட்டோட அடுத்த இருக்க நம்பரோட யூனிட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணுங்க. 8 4s என்ன வரும்? 32வா? அப்ப எனக்கு ஃபைனலா என்ன வருது? 2 தானே வருது. ஸோ அதான் ஆன்சர். சிம்பிளா சொல்லலாம். ஓகே, யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு நம்பருக்கு மல்டிபிள் பண்ணுவீங்க. 8 2s 16 வரும். 16 வந்தா எனக்கு தேவை யூனிட் டிஜிட். அதனால 6 மட்டும் எடுத்துட்டு இந்த 1 விட்டுருவீங்க. அடுத்து இந்த நம்பரோட இந்த தேர்டா இருக்க நம்பரோட யூனிட் டிஜிட்டோட மல்டிபிள் பண்ணுவீங்க. 6 4s என்னன்னு வரும்? 24ன்னு வரும். எனக்கு தேவை யூனிட் டிஜிட் மட்டும்தான். அப்ப 4ன்னு வந்துருச்சு. அடுத்து இதோட அடுத்து இருக்க நம்பரோட யூனிட் டிஜிட் 2. இப்போ 4 into 2 என்னன்னு வரும்?
8. So answer for this question is 8. எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பவர். ஸோ பவர்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 69 the power 1283 இப்படி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நம்பரோட யூனிட் டிஜிட்டை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ், இட் இஸ் அ டெடிசியஸ் ப்ராசஸ். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணும், நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணணும்னா கேல்சியில கூட உங்களால ஒழுங்கா போட்டு யூனிட் டிஜிட் என்ன அப்படிங்கறத எடுக்கவே முடியாது. ஸோ அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க நார்மலா போடுற மாதிரி போடாம இதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டும், இந்த ஃபார்மேட்ல இருக்கு. பேஸ்ல 3 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா XYZ, இதுவே 4 டிஜிட் நம்பரா கூட இருக்கலாம், 5 டிஜிட்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த பேஸ்ல. பவர்லயும் எவ்வளோ டிஜிட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரொசீஜர் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை 4 ஆல டிவைட் பண்ணும். ஒரு நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாசிபிள் ரிமைண்டர்ஸ், அதாவது என்னென்னலாம் மீதியா கிடைக்கும்னா, ஒன்னு 0 வரலாம், இல்லைன்னா 1 வரலாம், இல்லைன்னா 2 வரலாம், இல்லைன்னா 3 வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக இப்ப 72 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 4s are 4, ரிமைண்டர் 3, அப்ப 2 கீழே வரும். அப்ப 8 4s are என்னது? 32. அப்ப ரிமைண்டர் என்ன வருது? 0வா? ஸோ இப்போ ஒரு நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வர பாசிபிள் இருக்கு? 0 வர பாசிபிள் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுக்கலாம் 1 வர மாதிரி. அப்படின்னா இப்ப 81 இருக்கு, இத 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 24s are உங்களுக்கு என்னது? 80யா? ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. அப்ப 4 ஆல டிவைட் பண்ணும்போது 1ம் ரிமைண்டரா வரும். அடுத்து 2 ரிமைண்டர் வர மாதிரி ஒரு நம்பர் 66ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 4s are 4, ரிமைண்டர் 2 வரும் 6. அப்ப 6 4s are 24ன்னு வந்துருச்சா? வாட் இஸ் த ரிமைண்டர் இன் திஸ் கேஸ்? 2. ஸோ அப்ப மீதி 2ம் வரும் ஒரு நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணும்போது. அடுத்து 3 வரணும். நம்பர் சிஸ்டமோட யூசேஜ் என்னன்னா இப்பதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் சொன்னேன் ஒரு நம்பர் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை 4 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுங்களா? அடுத்து இன்னொரு நம்பர் எடுத்தேன், அதை டிவைட் பண்ணும்போது 1 வந்துச்சா? அடுத்து இன்னொரு நம்பர் எடுக்கும்போது 2 வந்துச்சா? ஸோ இதெல்லாமே நீங்க நம்பர் சிஸ்டம்ல டிவிசிபிலிட்டி ரூல் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அப்ப 3 இப்ப எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர், அந்த நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3 வரும். அப்படி ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டாச்சா? இப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க. இந்த நம்பர் இருக்குல்ல, இது நீங்க 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிமைண்டர் 1 வரும். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு நம்பரை மேக் பண்றதுன்னா ஒன்றும் இல்ல, ஒரு நம்பர் 4 ஆல டிவைட் ஆகும்னா என்ன கண்டிஷன்? லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல டிவைட் ஆச்சுனாலே அந்த நம்பர் கண்டிப்பா 4 ஆல டிவைட் ஆகுமா? அப்ப இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 2 4s are 8ஆ? ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 3 4s are என்னது? 12. ஆனா இங்க 15 இருக்கு, அப்ப ரிமைண்டர் என்ன வருது? 3 வருதா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இங்க இந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா போட்டு 92 போட்டு அதோட ஒரு பிளஸ் 3 போட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ரிமைண்டர் வர மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நீங்க டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஹோல் நம்பரையும் டிவைட் பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த நம்பரை நீங்க கண்டிப்பா 4 ஆல டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 3 தான் வரும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ ஒரு நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் 4 விட கம்மியா இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ரிமைண்டர் ஆகிற பாசிபிள் இருக்கு. அப்ப ரிமைண்டர் 0 வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். 98 பவர் 24ன்னு கொடுக்குறாங்க. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல இருக்குங்களா? XY இந்த ஃபார்மேட் பவர்ல என்னன்னா பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ஃபார்மேட்ல இருக்கா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பவர்ல இருக்க வேல்யூ 4 ஆல டிவைட் பண்ணும். அப்ப 24 4 ஆல டிவைட் பண்ணா 6 4s are 24ஆ? அப்ப கம்ப்ளீட்லி டிவைசபிளா? விச் மீன்ஸ் ரிமைண்டர் என்னன்னு அர்த்தம்? 0ன்னு அர்த்தமா? அப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்க அடுத்து எதை செக் பண்ணணும்னா இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் இந்த Z பொசிஷன்ல கடைசியா இருக்குல்ல, அப்ப இங்க பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னது? 8. 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பரா ஆட் நம்பரா இல்ல 5ஆன்னு பார்க்கணும். ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6. 8ங்கிறது ஈவன் நம்பர் தானே?
ஸோ இப்ப யூனிட் டிஜிட் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 தான் இதுக்கான ஆன்சர். இதுவே 95 the power 28ன்னு வச்சுக்கோங்களேன். 28 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்குமா? ஏன்னா 7 4s are 28. அப்ப கம்ப்ளீட்டா டிவைசிபிள் ஆகுதுன்னா ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்க என்ன செக் பண்ணும்? அந்த நம்பர் கீழே பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா இல்ல 5ஆன்னு செக் பண்ணுமா? சோ இங்க பாருங்க, இது என்ன நம்பர்? 5. 5ங்கிறது ஆட் நம்பர் தான். பட் ஆட் நம்பர் இந்த கேஸ்ல எக்ஸப்ட் 5ன்னு ஒரு கேஸ் இருக்கு. 5 விட வேற ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 1 போடணும். 5 வந்துச்சுன்னா 5ன்னு போடணும். சோ இப்ப இந்த கொஸ்டினுக்கான யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5. சோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. பேஸ் செக் பண்ணுவீங்க. பேஸ்ல யூனிட் டிஜிட் யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் 5னா இதுக்கான ஆன்சரும் 5 தான். அப்போ இந்த இடத்துல 5 இல்லாம ஒரு வேளை இந்த இடத்துல 7ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்ப 28 பவர்ல இருக்க நம்பரை 4ஆல டிவைட் பண்ணும். 28 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அடுத்து நான் என்ன செக் பண்ணணும்? ஈவன் நம்பரா ஆட் நம்பரா இல்ல 5ஆன்னு பார்க்கணும். அப்போ இது ஆட் நம்பரா? எக்ஸப்ட் 5. 5 இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆட் நம்பர். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 1. புரிஞ்சுச்சுங்களா? சோ அப்ப நீங்க பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை 4ஆல டிவைட் பண்ணும். 4ஆல டிவைட் பண்ணிட்டு நீங்க டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் யூனிட் டிஜிட் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா இல்ல 5ஆ அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் 6, ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 1, 5ஆ இருந்துச்சுன்னா 5. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு 76 the power 214 கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த ஹோல் நம்பரை நீங்க 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. பவர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 14 இருக்கா? அப்ப 10 4s என்ன வந்துரும்? 40யா? அப்ப ரிமைண்டர் என்னது இந்த குவைஸ்க்கு? கம்ப்ளீட்டா டிவைசிபிள் ஆகுனா ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்க 3 கேஸ் செக் பண்ணும். அதாவது பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் இருக்குல்ல, இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா இல்ல 5ஆன்னு பார்க்கணும். இது ஒரு ஈவன் நம்பரா? ஈவன் நம்பரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் என்னதான்? 6. So answer for this one is 6. So இதே மாதிரி அப்போ இன்டெக்ஸ வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வராம 1 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? இது எல்லாமே ரிமைண்டர்ஸ். ரிமைண்டர் 0 வராம 1 வந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு பவர்ல அப்படியே அந்த ரிமைண்டர் கொடுத்துடணும். Z பவர் 1. அதுவே 2 வந்துச்சுன்னா இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதோட பவர்ல இந்த ரிமைண்டர் 2ங்கிறத அப்படியே கொடுத்துடணும். அடுத்து 3 ரிமைண்டர் வருதுன்னா இந்த பேஸ்ல யூனிட் டிஜிட் என்ன இருக்கோ அதுக்கு பவர்ல 3 கொடுத்துட்டு அப்ப என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ இப்ப இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 167 the power 264 இருக்குங்களா? நம்ம என்ன சொன்னோம்? n divided by 4. அதாவது இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை 4ஆல டிவைட் பண்ணும். அதுவும் எல்லா நம்பரையும் ஹோல் நம்பரையும் எடுத்து பண்ணுமானா தேவை கிடையாது. லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 64 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 4s are என்னது? 4 வருமா? அப்ப ரிமைண்டர் 2 வருமா? அப்ப இந்த நம்பர் 24 மாறுமா? அப்ப 6 4s are என்னது? 24ஆ? அடுத்து வேற ஏதாவது இருக்கா? ஆல்ரெடி 24 இருந்துச்சு. இப்ப 24 6 4s are 24. அப்ப ரிமைண்டர் எதுவுமே இல்ல. அப்ப ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? பேஸ்ல இருக்கக்கூடிய அதாவது 167 the power 264ன்னு இருக்குல்ல, இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் பார்க்கணும். யூனிட் டிஜிட் என்னது? 7. இது வந்து ஒரு ஆட் நம்பர் எக்ஸப்ட் 5. அப்ப ரிமைண்டர் 0 வந்து ஆட் நம்பர் வந்து உங்களோட ஆன்சர் என்னது? 1. So answer for this question is 1. Next question. Find the unit digit of 234 the power 484 இருக்கா? சோ இதுக்கும் அதேதான். பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை 4ஆல டிவைட் பண்ணும். அதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும். 2 4s are 8, 1 4s are 4. அப்ப ரிமைண்டர் என்ன வருது இந்த கேஸ்ல? கம்ப்ளீட்டா டிவைசபிள் ஆகுதுன்னா ரிமைண்டர் 0, மீதிங்கிறது 0 வருது. அப்ப மீதி 0 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும்? பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். யூனிட் டிஜிட் என்னதுங்க? 4ஆ?
4ங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வந்து பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 6. அவ்வளவுதான். ஸோ ஈவன் நம்பரா இருந்தா 6, ஆட் நம்பரா இருந்தா 1 ஆன்சர். இதுவே 5ஆ இருந்துச்சு அப்படின்னா 5 தான் ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை போட்டு பாருங்க. ஸோ இப்போ பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை 4ஆல டிவைட் பண்ணும். லாஸ்ட் 2 டிஜிட்டை செக் பண்ணா போதும். 24 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 4s are 24. இப்போ கம்ப்ளீட்டா டிவைசபிள் ஆகுது அப்படின்னா ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஸோ இங்க பார்த்தோம். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஈவன் நம்பரா ஆட் நம்பரா 5ஆன்னு செக் பண்ணும். பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்கு? யூனிட் டிஜிட் 5ன்னு வருது. அப்ப ரிமைண்டர் 0 வந்து யூனிட் டிஜிட் 5ன்னு இங்க வந்துச்சு. பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் 5னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் என்னதான்? 5 தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 2389 the power 473. சேம் ப்ரொசீஜர். பவர்ல இருக்கக்கூடிய நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 73 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 4s are 4, ரிமைண்டர் 3 வரும். அப்ப 33 மாறுது. 8 4s are 32 தான். ஆனா இங்க 33 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன வருது? எனக்கு 1 வருது. ரிமைண்டர் 1 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்க. பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னது? 9ஆ? அதோட பவர்ல இந்த 1 கொடுத்துருங்க. 9 பவர் 1 என்ன வரும்? 9 தான். ஸோ அப்ப 9 பவர் 1 is 9. ஸோ the answer is 9. ஒண்ணுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்த இதே ரூல் தான். இங்க இருக்கக்கூடியது தான் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க. என்னன்னா இங்க பாருங்க, ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டுக்கு பவர்ல அந்த 1 கொடுக்கணும். அதுதான் நம்ம இந்த லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ரிமைண்டர் 1 வந்துச்சு. இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9. 9ஓட பவர்ல அந்த 1 கொடுத்தோம். 9 பவர் 1 என்னன்னு உங்களுக்கு தெரியும்? 9. ஸோ அப்ப ஆன்சர் 9 தான் இந்த கொஸ்டினுக்காக. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். 1657 the power 593. ஸோ இப்போ இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? லாஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல டிவைட் பண்ணுவீங்க. இப்ப 93 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 4s are 8, ரிமைண்டர் 1 வரும். அப்ப 13 மாறுமா இந்த நம்பர்? அடுத்தது 3 4s are என்னது? 12. ஆனா இங்க 13 இருக்கா? அப்ப 12 தான். ஆனா 1 எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்ப அதுதான் ரிமைண்டர். அப்ப ரிமைண்டர் 1ன்னு வந்துருச்சா? ரிமைண்டர் 1ன்னு வந்தா என்ன பண்ணும்? பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். யூனிட் டிஜிட் என்னது? 7. ஸோ அந்த 7ஓட பவர்ல வந்த ரிமைண்டர் கொடுக்கணும். 7 பவர் 1 என்ன? 7 தானே? ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 7. உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 1653 the power 514 இருக்கா? ஸோ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். பவர்ல இருக்கக்கூடிய நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு மட்டும் 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 14 2 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 4s are 12. இங்க 14 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன வருது? 2 வருதா? ரிமைண்டர் 2 வந்தா சேம் ப்ரொசீஜர். பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் பாருங்க. யூனிட் டிஜிட் என்னது? 3ஆ? அந்த 3ஓட பவர்ல இந்த ரிமைண்டர் கொடுங்க. 3 ஸ்கொயர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3 ஸ்கொயர்? 9ஆ? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? யூனிட் டிஜிட் 9. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7894 the power 570. ஸோ இப்போ சேம் ப்ரொசீஜர். பவர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல டிவைட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ 1 4s are 4, ரிமைண்டர் 3ன்னு வரும். 7 4s are என்னது? 28. ஆனா இங்க 30 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன வருது? 2 வருது. ரிமைண்டர் 2 வந்தா நான் என்ன பண்ணும்? பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டுக்கு பவர்ல அந்த 2 கொடுக்கணும். அப்ப 4 ஸ்கொயர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 ஸ்கொயர்? 16ஆ? எனக்கு தேவை யூனிட் டிஜிட். அப்ப இந்த வர ஆன்சரோட யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 6. ஸோ இந்த வேல்யூவோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆ தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ ரிமைண்டர் 3 வர மாதிரியான கேசஸ். ஸோ பவர்ல இருக்கக்கூடிய நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை என்ன பண்ணும்? 4ஆல டிவைட் பண்ணுவீங்க. அப்ப 51 4ஆல டிவைட் பண்ணா 1 4s are 4, ரிமைண்டர் 1 வந்துரும். அப்ப 11 மாறுமா? 2 4s are 8.
ஆனா இங்க 11 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்னது? 3யா? ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல. பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்க. 4. அதுக்கு பவர்ல இந்த ரிமைண்டர் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருங்க. 4 கியூப்னு வருமா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 கியூப்? 64ஆ? அப்ப எதுல எண்ட் ஆகுது? 4ல தானே எண்ட் ஆகுது. ஓ, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the unit digit of 7989 the power 783. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பவர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4 ஆல டிவைட் பண்ணும். அப்ப 83 4 ஆல டிவைட் பண்ணுவீங்க. 2 4s are 8. 0 வந்துச்சு. அப்ப 3 இறக்குவீங்க. உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ 0 போட்டுட்டு 3 அப்படியே என்ன பண்ணலாம்? ரிமைண்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 24s are 18 வந்துடும். ரிமைண்டர் என்ன வரும்? 3. அப்ப ரிமைண்டர் 3 வந்துச்சு அப்படின்னா பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் 9. அதோட பவர்ல வர ரிமைண்டர் கொடுக்கணும். அப்ப 9 கியூப்னு வருது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9 கியூப்? 729. ஸோ அப்ப இந்த ஆன்சர் எதுல எண்ட் ஆகுது? 9ல தானே எண்ட் ஆகுது. அப்போ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் யூனிட் டிஜிட்னு பாத்தீங்கன்னா 9. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் பவர் கேசஸ். பவர் மெத்தட்ல கேட்டு யூனிட் டிஜிட் கேட்டா இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். சிம்பிள். ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செக் பண்ணணும்? ஈவன் நம்பரா, ஆட் நம்பரா, இல்ல 5ஆ? ஈவன் நம்பரா இருந்தா 6, ஆட் நம்பரா இருந்தா 1, 5ஆ இருந்தா 5. இதுவே அந்த பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா பேஸ்ல இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பவர்ல 1 கொடுத்துடணும். ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா பேஸ்ல யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட்க்கு பவர்ல கொடுத்துடணும் அந்த வேல்யூ. 3 வந்துச்சுன்னா பேஸ்ல யூனிட் டிஜிட் என்னவோ பாருங்க, அதோட பவர்ல 3ன்னு கொடுத்தீங்கன்னா வர ஆன்சரோட யூனிட் டிஜிட் என்னவோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான யூனிட் டிஜிட்டாவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்க லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பவர் மெத்தட்ல நீங்க லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த மிக்ஸ்டு டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும்னா மிக்ஸ்டு டைப்ல இருந்து தான் வரும். ஸோ இப்போ மிக்ஸ்டு டைப் தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மிக்ஸ்டு டைப் நீங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பவர் மெத்தட் எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தனித்தனியா இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அடுத்து இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான யூனிட் டிஜிட்டா இருக்கு. அப்ப 1234 the power 723 இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுப்பீங்க பவர்ல இருக்கக்கூடியதுல. அப்ப 23 நான் 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 5 4s are 20. ரிமைண்டர் எனக்கு என்ன வருது? 3 வருது. அப்ப ரிமைண்டர் 3 வந்தா பேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவோட யூனிட் டிஜிட் என்னன்னு பாப்பீங்க? 4. அப்ப 4ஓட பவர்ல இந்த வர ரிமைண்டர் கொடுப்பீங்க. 4 கியூப் என்னது? 64ஆ? அப்ப எதால எண்ட் ஆகுது? 4 ஆல எண்ட் ஆகுதா? அப்ப இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னா 4ஆ இருக்கும். அதாவது இங்க என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இந்த நம்பர் எதால எண்ட் ஆகும்னா 4 ஆல எண்ட் ஆகும். பிளஸ் இதே மாதிரி இதுக்கும் நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப பவர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 78ஆ? 78 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 1 4s are 4. ரிமைண்டர் 3 வரும். 38ன்னு மாறும். 9 4s are என்னது? 36. அப்ப ரிமைண்டர் என்ன வருது? 2 வருதா? இதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? 8ஓட இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். 8. 8ஓட பவர்ல வர ரிமைண்டர் அப்படியே கொடுங்க. 8 ஸ்கொயர் என்னது? 64ஆ? அப்ப இதுக்கும் யூனிட் டிஜிட் என்ன வருது? 4ஆ? அப்ப இந்த கொஸ்டினுக்கான யூனிட் டிஜிட்டும் 4. ஸோ இங்க என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இதோட யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 4ஆ இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அடிஷன் கேட்டா ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட்டையும் அடுத்த நம்பரோட யூனிட் டிஜிட்டையும் ஆட் பண்ணா வர ஆன்சர் தான்ட்டு. ஸோ அப்ப இதுக்கான யூனிட் டிஜிட் 4. இந்த செட்கான யூனிட் டிஜிட் 4. அப்ப இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண இந்த நம்பரையும் ஆட் பண்ணா 4 + 4 என்னது? 8 தானே வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிஷனும் இருக்கு, மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. இப்ப எப்படி சால்வ் பண்ணா எகெயின் அதே மாதிரிதான். இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன யூனிட் டிஜிட் வரும். அப்ப இந்த நம்பருக்குன்னா லாஸ்ட் 3 டிஜிட் பவர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட் எடுப்பீங்க. 33ன்னு இருக்கு. 33 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 4s are 32.
2. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்குன்னா 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் 1 வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரோட பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னன்னு பாப்பீங்க. 6 இருக்கு. அதோட பவர்ல வர ரிமைண்டர் அப்படியே கொடுங்க. ஆன்சர் 6. ஸோ இப்ப இந்த கொஸ்டின்கான யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அப்போ இந்த வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் இது எதுல எண்ட் ஆகும்? 6ல தான் எண்ட் ஆகும் இந்த நம்பரோட ஆன்சர். பிளஸ் இதே மாதிரி 9 78 the power 88. லாஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட் மொத்தமாவே இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப இதை 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 22ன்னு வருமா? அப்ப கம்ப்ளீட்டா டிவைசிபிள் ஆகுதா? ரிமைண்டர் 0 வருதா? 22 4s are 88. அப்ப ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்தா நீங்க என்ன செக் பண்ணணும்? ஈவன் நம்பரா, ஆட் நம்பரா, இல்ல 5ஆன்னு பார்க்கணும். பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னது? 8. 8ங்கிறது ஈவன் நம்பரா, ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எதால தான் எண்ட் ஆகும்? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 6ஆல தான் எண்ட் ஆகும். இதோட யூனிட் டிஜிட் 6. இன்ட்டு அடுத்து இதுக்கு நீங்க செக் பண்ணுங்க. 57. 57 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 4s are 4. ரிமைண்டர் 1ன்னு வரும். அப்ப 17 மாறுமா? 4 4s are என்னதான்? 16 தான். ஆனா இங்க 17 இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. இப்ப ரிமைண்டர்ங்கிறது 1ன்னு வந்துச்சா? ரிமைண்டர் 1 வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரோட பேஸ்ல யூனிட் டிஜிட் என்னன்னு பார்ப்போம். 8 இருக்கு. அந்த 8ஓட பவர்ல இந்த வர ரிமைண்டர் கொடுப்பீங்க. 8 பவர் 1 என்ன? 8. ஸோ இப்ப இதுக்கான யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8. ஸோ இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி தான் நீங்க சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லென்த்தியா இந்த மாதிரி ஒரு பிளஸ் இன்ட்டு டிவிஷன் இது எல்லாமே இருக்குன்னா பிராக்கெட்ல ஏதாவது இருந்தா அதை சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து ஆஃப் ஓஎஃப் ஆஃப்னு கொடுப்பாங்க. அதுனா மல்டிபிள் பண்ணும். அடுத்து டிவைட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணணும். இங்க அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் தான் இருக்கா? ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் அடிஷன் பண்ணணும். அப்ப 6 8s are என்ன வரும்? 6 8s are 48. 48னா எதால எண்ட் ஆகுது? 8ஆல எண்ட் ஆகுதா? ஸோ அப்ப இந்த ப்ராசஸ்க்கான யூனிட் டிஜிட் என்னன்னு வரும்னா 8. இதுக்கப்புறம் தான் நீங்க பிளஸ் பார்க்கணும். ஒரு நிமிஷம். கஜ கஜ கஜன்னு இருக்குங்களா? சரி இருங்க, ஒரே நிமிஷம் கிளியர் பண்ணிட்டு கிளியரா பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த நம்பர் 6ஆல் எண்ட் ஆகுது. இந்த நம்பர் 8ஆல் எண்ட் ஆகுது. அப்ப மல்டிபிள் பண்ணுவீங்களா? யூனிட் டிஜிட்டை மட்டும் தான் மல்டிபிள் பண்ணுவீங்க. 6 8s are என்னது வரும்? 6 8s are 48. அப்ப எதுல எண்ட் ஆகுதுன்னா 8ஆல் எண்ட் ஆகுது. அப்ப இந்த ஆபரேஷன் பண்ணீங்கன்னா இதுக்கான யூனிட் டிஜிட் 8 பிளஸ் ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 6 இருக்கா? ஸோ அப்ப அடிஷன் 6 + 8 என்ன வரும்? 14. அப்ப எதுல எண்ட் ஆகுது? 4ல எண்ட் ஆகுதா? ஸோ அப்ப இந்த ஹோல் கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கா சால்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சால்வ் பண்ணும். அடுத்து இதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வருதுன்னு பார்க்கணும். அடுத்து இதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வருதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் அதாவது போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஏதாவது கொடுத்திருந்தா அது சால்வ் பண்ணும். அடுத்து டிவிஷன் ஏதாவது கொடுத்திருந்தா சால்வ் பண்ணும். இங்க டிவிஷனும் இல்ல. அடுத்து மல்டிபிளிகேஷன் இருக்கு. இப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணும். பண்ணிட்டு என்ன அதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வருதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்துதான் அதோட யூனிட் பிளஸ் பண்றதோட ஆட் பண்ணி ஃபைனலா என்ன வருதோ அதோட யூனிட் டிஜிட் தான் ஆன்சர் ஆகும். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் கொஸ்டின். அப்ப 17 பவர் 28 இதுக்கு மட்டும் என்ன யூனிட் டிஜிட் வரும்? 28 அப்படிங்கிறது 4ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுமா? 7 4s are 28. அப்போ ரிமைண்டர் என்ன வந்துச்சு? 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? பேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவோட யூனிட் டிஜிட்டை செக் பண்ணும். யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 7 வருது. 7ங்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்தாலே இதுக்கான ஆன்சர் 1ஆ இருக்கும். ஸோ அப்ப இதை சால்வ் பண்ணலாம். இதோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். பிளஸ் 129 the power 75 இருக்கா? இப்போ 129 the power 75னா பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 4s are 4 ரிமைண்டர் 3ன்னு வரும். 35ன்னு மாறுது. 8 4s are 32 தான். அப்ப 35னா ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 3 வருதா? அப்ப ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் யூனிட் டிஜிட் என்ன பாப்பீங்க? 9 இருக்கு. 9ஓட பவர்ல இந்த 3ய கொடுப்பீங்க. 9 பவர் 3 என்னன்னு உங்களுக்கு தெரியும். 729மா? இப்ப இதுல எண்ட் ஆகுது. 9ஆல தான் எண்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா இந்த நம்பரோட
வேல்யூ ஓட யூனிட் டிஜிட் என்னன்னா 9 மைனஸ். அடுத்து இங்கே 57 இருக்கா பவர்ல 57 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 4 ஆர் 4, ரிமைண்டர் 1, 17 மாறும். அப்ப 4 4 ஆர் 16 வரும். 4 4 ஆர் 16 ரிமைண்டர் என்ன வரும்? இது 17 இருக்கு, 16 போச்சுன்னா ரிமைண்டர் 1 வருதா? இப்போ ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்க பேஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ அந்த 6ஓட பவர்ல வர ரிமைண்டர் அப்படியே கொடுப்பீங்க. அப்போ இதுக்கான யூனிட் டிஜிட் என்னது? 6 பவர் 1 6. அப்போ இதுக்கான யூனிட் டிஜிட் என்னன்னா 6. இப்போ இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணியாச்சா? கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணும்? கொடுத்திருக்க ஆபரேட்டருக்கு அப்படியே நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப இதோட யூனிட் டிஜிட் 1 வருது, இதோட யூனிட் டிஜிட் 9 வருது, இதோட யூனிட் டிஜிட் 6 வருது. அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷன் இல்ல, மல்டிப்ளிகேஷன் இந்த கொஸ்டின்ல கொடுக்கல. அடுத்து அடிஷன் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட் பண்ணுங்க. 1 + 9 என்ன வரும்? அடிஷன். இதையும் மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 + 9 என்ன வரும்? 10 வரும். அப்ப 10 வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 0 இருக்குமா? மைனஸ். இதோட யூனிட் டிஜிட் எதால எண்ட் ஆகுது? 6 ஆல எண்ட் ஆகுதா? அப்ப மைனஸ் ஆபரேஷன் அப்படியே பண்ணுங்க. 0 - 6 என்ன வரும்? -6ன்னு வருமா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா இதோட ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. -6 + 10 என்ன வரும்? 4ஆ? ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4. 0ல இருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது, பட் 10ல இருந்து தான் 6 மைனஸ் பண்ண முடியும். நீங்க இனிஷியலாவே 0 வந்துச்சுன்னா 10ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இல்ல இந்த மாதிரி இப்படியே பண்ணிட்டு மைனஸ் வருது. அப்ப 0 - 6 -6. ஃபைனலா எனக்கு யூனிட் டிஜிட் -6 கிடைக்குதுன்னா மைனஸ்ல வராது. அதோட ஒரு 10 ஆட் பண்ணி அப்ப என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்க உங்களோட ஃபைனல் ஆன்சரா கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பவர் மெத்தட் அண்ட் மிக்ஸ்டு இப்படிதான் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல. ஸோ இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் ஒன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களோட செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின். ஃபைனலா லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு உங்களால சால்வ் பண்ண முடியும் கண்டிப்பா. இந்த கிளாஸ்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை வச்சு இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோல ஆன்சர்ஸ் கூட நான் வரேன். ஓகே, தேங்க்யூ.